எங்கள்கிட்ட சொன்னா செங்கல் அனுப்பிச்சிட்டு போறோம். அது எதுக்கு அறிவாளி இல்ல உதயநிதி அவர்கள்ட்ட கூட கேட்டா கூட கொடுப்பாரு. ஒத்த செங்கல் யார்கிட்ட கேட்டாலும் செங்கல் கேட்டாக்கா என்ன காசுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு செங்கல் 7 ரூபா விற்கிது கேட்டா நாங்க வாங்கி கொடுத்துட்டு போறோம். என்னத்துக்கு அதை போய் அதான் பல பேரையும் சமாதி கட்டிடுறீங்க. நீங்க என்னதுலயே ஒருத்தர் சமாதி கட்டுறதுன்னு சொன்னாருன்னா சும்மா அதாவது தம்பி வாய்ட்டுனா எதனாலும் பேசிடலாம். வாய் வீணா எதனாலும் ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ்னா அவரே தான் இருக்கா. ஐபிஎஸ் மரியாதை எல்லாம் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன மரியாதை இருக்கு? எங்களை பத்தி தவறா பேசும்போது நாங்க எதுக்கு மரியாதை கொஞ்சம் இருக்கட்டும் போயிடும். உங்க முஸ்லிம்ஸ்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு? சரி, திராவிடத்துல திராவிடத்துல பல பிரிவுகள் இருக்கு. என்னத்த சொல்லுங்க அதெல்லாம் இருக்கு. சொல்லுங்களேன் கொஞ்சம். திராவிட கழகம் இருக்கு. திராவிட கழகத்திலே எத்தனை கழகம் இருக்கு? திராவிட கழகத்திலே எத்தனை? நான் வைகோ பக்கத்துல உட்காந்துருக்கிறேன். இந்த ஆள் பேசுறாரு இந்த மனுஷன். தம்பி, என் வாயில வரையறுப்பு வராது, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரவை பொதுச் செயலாளர் தம்பி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, வாயில வராது ஆனா வெட்டி வாயில வைப்பீங்கல்ல. முதல்வர் வர ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. கள்ள கூட்டணிக்கு எதிராக நம் வாக்குகளை சிதறடிப்பவர்களுக்கு எதிராக நாம் நிச்சயமாக 7ஆம் முறை நாம் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. தயவு செய்து மூர்த்தியும் நானும் சீமான்ட்ட உட்கார போறோம். கண்டிப்பா ஒரு கூட்டணிக்கு ஏதாவது நான் யாராவது தமிழ் கூட போறேன், நான் உங்க கூட வரேன். எது அது? சீமான் யாரு? தமிழர். 20வது 21வது நூற்றாண்டில் ஈனையற்ற ஒரு ஜோக்கு. எவ்வளவு பெரிய டிபேட் இது. யார் தமிழர்? நான் தான் தமிழர், சுத்த தமிழர் நானு. நீங்க எல்லாம் எடுப்பு தமிழர்கள் பத்தியா? நாங்கதான் சுத்த தமிழர். பிடாரி ஊர் பிடாரி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் காமாட்சி ஐயா அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். திரு காமாட்சி, நான் இருக்கிற வரை, தலைவராக இருக்கிற வரை அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் அனல் பறக்க ஒரு பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுக்கு எதிர்வினையாற்றும் விதமாக உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய நிர்வாகிகள்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் மீது வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அண்ணாமலைக்கு சமாதி கட்டவா இல்ல அவரு மோடி ஐயாவுக்கு சமாதி கட்டவா? செங்கல் எடுத்து எங்கள்கிட்ட சொன்னா செங்கல் அனுப்பிச்சிட்டு போறோம். அது எதுக்கு அறிவாளி? இல்ல உதயநிதி அவர்கள்ட்ட கூட கேட்டா கூட கொடுப்பாரு. ஒத்த செங்கல் யார்கிட்ட கேட்டாலும் செங்கல் கேட்டாக்கா என்ன காசுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு செங்கல் 7 ரூபா விற்கிது கேட்டா நாங்க வாங்கி கொடுத்துட்டு போறோம். என்னத்துக்கு அதை போய்? அதான் பல பேரையும் சமாதி கட்டியவர்கள். நீங்க என்னதுலயே ஒருத்தர் சமாதி கட்டுறதுன்னு சொன்னாருன்னா சூப்பர் தான். அது விட்டு வச்சா தானே பாப்போம் அந்த சமாதி யாரு கட்டல. இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க தலைவர் இதுவரை கண்டிராத அளவுக்கு திரு அண்ணாமலை இருக்காரா? தம்பி, இந்த கேள்வி நீங்க இப்படி கேட்க கூடாது. இதுவரை பாஜக தலைவர்களை பார்த்து அஞ்சாத அளவுக்கு நீங்கள் அண்ணாமலை பார்த்து அஞ்சுகிறீர்களா அவ்வாறு கேட்கலாமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமல் இருப்பது அஞ்சாமை திராவிட உடைமையடா. சரிதா? நாங்க திராவிடர் யாரோ பாடலாசிரியர். சரி, ஆகையினால எங்களுக்கு இந்த அச்சம் சொச்சங்கிறது எல்லாம் கிடையாது. வாழ எல்லாம் நேருக்கு நேரு பார்த்துக்கலாம். இங்க பாரு, வாழ்வா சாவான்னா வாழ்வதை காட்டிலும் சாவதே நாங்க மேல நினைக்கிறோம். செஞ்சு முடியல. சரியா? நேற்று இருந்தவர் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருப்பவர் நாளைக்கு இல்லைங்கிறதா இயற்கை நியதி. இந்த இயற்கை நீதியை மாத்த எந்த கொம்பனாலும் முடியாது. புரிஞ்சதா? திரு அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பிறகுதானே ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி, எத்தனை அவர் ஒவ்வொரு அலிகேஷன்ஸ் வைக்கிறார் சார். இப்ப நிர்வாகம் சரி, அதுக்கு நீங்க பேசக்கூடாது. 1 2 3 அப்படின்லாம் சொன்னார்ல. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்றீங்களா? சொன்னார்ல. இப்ப எல்லாம் என்னாச்சு? அந்த ஃபைலு என்ன புடுங்குச்சு? சும்மா அதாவது தம்பி, வாய்னா எதை வேணாலும் பேசிடலாம். வாய் வீணா எதை வேணாலும். ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ்னா அவரே தான் இருக்கா. ஐபிஎஸ் மரியாதை எல்லாம் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன மரியாதை வேண்டி இருக்கு? எங்களை பத்தி தவறா பேசும்போது நாங்க எதுக்கு மரியாதை கொஞ்சம் இருக்கட்டும் போயிடும். அது பரவாயில்லைங்க, பரவாயில்ல, உதறட்டும். கருக்கு கருக்கு கருக்குன்னு
நான் என்ன சொல்றேன், நான் தனிப்பட்ட முறையில அவரை நாங்க தாக்கி பேசல. அவரு என்ன பேசுறாரு, செங்கலை பூரா கழட்டி எடுத்துருவேன்னாக்க, அப்ப இவருக்கு தான் அந்த தைரியம் இருக்கா? இல்ல அப்படி இல்ல சார், அறிவாலய கூடாரத்தை நான் காலி பண்ணுவேன் அப்படின்றாரு. அடிவாரம் அவங்க போன நாடாளுமன்ற தேர்தல்ல திராவிடத்தையே தமிழ்நாட்டுல நான் ஒழிச்சிருவேன்ட்டு அவங்க தலைவர் பேசிட்டு போனாங்க, பிரதமர். சரி, இப்ப ஒழிச்சிட்டாரா? சரி, நீங்க சனாதனத்தை அப்படியே ஒழிச்சு கட்டி சனாதனத்தை நாங்க ஒழிச்சிட்டீங்களா? சனாதனத்தை ஒழித்து கொண்டே வருகிறோம். ஆனா இந்துக்களுடைய இறை வழிபாட்டை வணங்கி கொண்டே வருகிறோம். புரிஞ்சுக்கோ, இந்துக்களினுடைய வழிபாடுகளை நாங்கள் வணங்குகிறோம், சனாதனத்தை ஒழிக்கிறோம். ஏற்றத்தாழ்வு, ஜாதியில் ஏற்றத்தாழ்வை தான் நாங்கள் சொல்லுகின்றோமே தவிர இந்து மத கோயில்களையோ சாமி கும்பிடுவையோ சொன்னீங்க. அப்படி எல்லாம் இல்ல. இந்துன்னா சனாதனம் என்று இங்க பாருங்க. இல்ல இப்ப மாத்துறீங்களா? நாங்க இப்ப இல்ல, எப்பயும் அப்படித்தான். சனாதனம் என்பது ஜாதியின் ஏற்றத்தாழ்வு தான் சனாதனம். சீமான் அவர்கள் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டு அவர் இந்து இல்லையா? ஆமா, அவர் இந்து இல்ல. யார் அவரு? அவர் எங்களோட வழிபாடுகள் வேற, நாங்க சைவம்ன்றாரு. அவரு சைவமா இருக்கட்டும். யாரு இங்க பாருங்க, சைவம்னா நீங்க இந்த சைவம் அசைவம் அது இல்ல, அது இல்ல. சிவனை கும்பிடக்கூடியவங்க சைவம். இது கூட ஆகாஷ் அவர்கள் ஒரு சமயத்திலே நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது கடும் எதிர்ப்பு வெளிவருது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விளக்கம் கொடுக்குது, அது சாமானிய இந்து வேறு, சனாதன இந்து வேறு அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த ஒரு பின்வாங்கல், ஒரு அறிவிப்பு செய்து அறிஞர் அண்ணாவோ பெரியார் அவர்களோ தங்களை இந்து என்று பிரகடனப்படுத்தினார்களா? இங்க பாரு, இந்துங்கிறது ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நபர்களுக்கு குத்தப்பட்ட முத்திரை. புரிஞ்சுக்கோ, இந்துங்கிறது ஒரு பெரிய ஒரு ஜாதி இல்ல. இந்துங்கிறது ஜாதி இல்ல, இந்து ஜாதி இல்ல, அதுக்கு பேர் ஒரு கூட்டமைப்பு, அவ்வளவுதான். கூட்டமைப்பு. ஆமா. இப்ப இந்துல எத்தனை ஜாதி இருக்கு? எத்தனையோ ஜாதி இருக்காங்கல்ல. இப்ப முஸ்லீம்னு சொல்றீங்க, அல்லாவை தொழுகிறீங்க. உங்க முஸ்லிம்ஸ்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு? திராவிடத்துல பல பிரிவுகள் இருக்கு. என்னத்த சொல்லுங்க, அதெல்லாம் இருக்கு. சொல்லுங்களேன். திராவிட கழகம் இருக்கு. திராவிட கழகத்திலே எத்தனை கழகம் இருக்கு? திராவிட கழகத்திலே எத்தனை கழகம் இருக்கு? 4-5 கழகம் இருக்கு. ஊருக்கு 50 பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாரு. ஊருக்கு 50 பேர் இருந்தா எவ்வளவு கட்சியில எத்தனை பேர் இருக்கான்? ஊருக்கு ஒருத்தனாவது இருக்கான? பிரதிநிதி சார், அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே அவங்கதான் சார். இங்க பாரு, இந்த கதை பழைய காலத்துல இந்த பறையர் தலைவர்ல பேசுனால இப்ப பேசாதீங்க, பிச்சு எடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா. அப்ப பறையர்னா எவனும் வராம இருந்தான். இப்ப பறையர்னா ஏய் நான் தான் பறையர் என்னப்போ அப்படின்ற அளவுக்கு. எதுக்குங்க அந்த பேரை எதுக்கு சொல்லணும்? அப்படி எல்லாம் வைக்கோ என்கிட்ட. நாங்க மயிலாப்பூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், ஈழத்தமிழுக்கான ஆர்ப்பாட்டம். அப்போ நானு, ஐயா நடராஜன் ஐயா, எம்மண்ணு, அப்புறம் கம்யூனிஸ்ட், வைகோ கீகோலாம் இருக்கிறோம். அப்போ கல்யாண மண்டபத்துல எங்களை செக்யூர் பண்ணி கல்யாண மண்டபத்துல வச்சிருக்காங்க. கல்யாண மண்டபத்துல வைக்கும் போது ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்கல்ல. நான் வைகோ பக்கத்துல உட்காந்துருக்கிறேன். இந்த ஆள் பேசுறாரு, இந்த மனுஷன், தம்பி என் வாயில வரையறுப்பு வராது, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேரவை பொதுச் செயலாளர் தம்பி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே, ஏய் வாயில வராது ஆனா வெட்டி வாயில வைப்பீங்கல்ல அப்படின்னு நான் நினைச்சேங்க ஐயா. இதான் உங்க சாதி ஒழிப்பு திட்டம் பாத்துங்க. அதால இவரு இதையா சொல்றீங்க? காமாட்சி நாயுடு சொல்லலாமா? நாயுடுங்கிறது ஜாதி இல்ல சார். சார் நாயுடுங்கிறது ஜாதி இல்ல. நாயுடு விட்டீங்க, நாயுடுங்கிறது ஜாதி இல்ல. அது ஒரு இயல்பா ஜாதி இல்ல. உண்மைக்குதான். எங்களுக்கு ஜாதிங்கிறது வடுகன்ங்கிறது என்னுடைய ஜாதி. ஓ, வடுகன். சரியா? வடுகன்னு தான் இருக்கும். காட்டுங்க. வடுகன்னா தெலுங்கு தானே? வடுகன்னா வடக்கில இருந்து வந்தா வடுகனா தெலுங்குனா? அதாவது வடுகன், கவரா, அதாவது பல்ஜா. நாயுடு இல்லையா? நாயுடு ஜாதி இல்ல சார். அதனால அது ரொம்ப பேர் சார். பல்ஜாங்கிறது ஒரு ஜாதி தாங்க. பல்ஜா நாயுடு, பல்ஜான்னா ஜாதி, நாயுடுங்கிறது அது பட்டம். ஜெனரல் எங்க பாருங்க, பல்ஜா நாயுடு வச்சுப்பான், கவரா நாயுடு வச்சுப்பான், பல்ஜா நாயுடு வச்சுப்பான். கலைஞர் சிலை தந்தாரு, யாரு பேரு? வெங்கையா நாயுடு. வெங்கையா தான் ஒரு பேரு. வெங்கையா அவரு பட்டம்.
எப்படி எந்த குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கும். எந்த யூனிவர்சிட்டி இல்ல பட்டன் நீங்க எந்த யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி வழங்கல. எங்க பெற்றோர்கள் எங்க பரம்பரையில அது எப்படிங்க பரம்பரை? அது உனக்கு என்ன மசத்துக்கு அதை நான் சொல்லணும்? இல்ல ஃபேமிலி பேர்னு ஒண்ணு இருக்குங்க. ஃபேமிலி பேர் தான் நாயுடு. அது வேற 1000 ஆண்டுகளா குடும்ப பேர் வந்து பேருக்கு முன்னால் வருது. சும்மா கதை விடுறாரு, நமக்கு எதுவுமே தெரியாது. என்ன கதை விடுறோம் ஐயா? குடும்ப பேர் முன்னாடி தானே வரும். எது முன்னாடி தானே வரும்? முன்னாடி எல்லாம் வராது, பின்னாடி வருது. பின்னாடிதான் வரும். இப்படி போய் பேசினா நம்ம என்ன சார்? கோத்திரம் தான் சார் முன்னாடி வரும். கோத்திரம். திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், அவர் ஏற்கனவே நான் திமுகவை அழித்து விடுவேன், திராவிடத்தை ஒழித்து விடுவேன். திராவிடத்தை ஒழிச்சிடணும்னா அந்த சித்தாந்தத்தை அழிப்பது தானே. அதால திமுகவை அழித்து விடுவேன் அந்த சித்தாந்தத்தை அழிப்பது. இன்னைக்கு வந்து திமுக அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற இல்ல திமுகவில் இருக்க ஒரு செங்கல்லா உருவிடுவேன் அப்படின்னு சொல்றது. கட்டணம் கட்டினா ஒரு பில்லர் இருக்குல்ல, அண்ணா அறிவாலயத்தில் ஒரு மெயின் பில்லர் வந்து ஈவேராவே சீமான் சாய்ச்சிட்டாரு. இப்ப செங்கல்லாம் கொஞ்சம் ஆட்டத்துல இருக்கு, அதனால ஈஸியா செங்கல் எடுத்துருவேன். இல்ல, நன்றி கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருந்திருந்தா பாரதிய ஜனதாவுக்கு இப்ப யாருக்கு இவங்க ஒய் பிரிவோ ஜெட் பிரிவோ பந்து வச்சு கொடுத்துருக்கணும்? சீமானுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா சீமானு தான் வந்து அப்ப சீமானுக்கும் பிஜேபிக்கும் உறவு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? எது சீமானுக்கும் பிஜேபிக்கும் உறவு ஒத்துக்கிறீங்களா? உறவு இருக்கா இல்லையான்னு எனக்கு என்ன உறவு நீங்க ஈரோடு கிழக்கு அதான் சார் பிரச்சாரமா முன்னெடுத்தீங்க. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தா உறவுன்ற, அப்போ சீமானுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்போ வந்து அப்ப 2 பேருக்கு உறவு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படியே இருக்கோ? அப்படி இருக்கோவா? இப்ப முதல்வர் வர ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, கள்ள கூட்டணிக்கு எதிராக நம் வாக்குகளை சிதறடிப்பவர்களுக்கு எதிராக நாம் நிச்சயமாக 7ஆம் முறை நாம் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. தயவு செய்து மூர்த்தியும் நானும் சீமான்ட்ட உட்கார போறோம். கண்டிப்பா ஒரு கூட்டணிக்கு ஏதாவது ஒரு நான் யாராவது தமிழ் கூட போறேன்னா உங்க கூட வரல. எது அது? சீமான் யாரு? தமிழர். 20வது 21வது நூற்றாண்டில் ஈழற்ற ஒரு ஜோக்கு. எந்த மொழியில பேசுகிறார்களோ அது அவருக்கு தாய்மொழி. அப்ப நான் எந்த மொழியில பேசுறேன்? இப்ப உங்க கூட என்ன பேசுறேன்? தாயா? எது இந்த நான் தான் பேசுறேன்னு? நான் தாய் மொழி தமிழ், தமிழ் தான் ஐயா. தாயோடு பேசுகிற மொழி ஐயா. உங்க அம்மா கிட்ட நீங்க எந்த மொழியில? தமிழ்ல தான் பேசுவேன் ஐயா. உங்க தாயார் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருப்பாங்களான்னு தெரியல ஐயா. என்ன பாரு, எங்க தாயாருக்கு சரி எங்க தாப்பனாரும் சரி தெலுங்கெல்லாம் நாங்க பேசுறது இல்லை. எந்த மொழியும் நாங்க பேசுறது. கனவுல எந்த ஆக்டர் ஐயா வருவாங்க? கனவா? எந்த ஆக்டர்? எந்த ஆக்டரா? கனவு அதுவும் தெலுங்கு தானே? இல்ல எங்க வீட்டு பிள்ளைங்க தமிழ் நடிகர்கள் என்ன வருவாங்க? அதாவது ஒரு இது டிபேட் போகுது. இது எதுக்கு இல்ல சார்? எவ்வளவு பெரிய டிபேட் இது? யார் தமிழர்? யார் தமிழர்? நான் தான் தமிழர், சுத்த தமிழர் நானு. நீங்க எல்லாம் எடுப்பு தமிழர்கள். பத்தியா? நாங்கதான் சுத்த தமிழர். வந்த பிடாரி ஊர் பிடாரி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்க. சொல்லி ரொம்ப காமாட்சியா பல செங்கல்கள்ல வந்து சேதாரப்படுத்தி இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் மேலும் ஒரு செங்கலை வந்து சேதாரப்படுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவர் சொன்னார், கேட்டியா? கவனிச்சியா? அவர் செங்கல்னு சொன்னது அவங்களுடைய எங்களுடைய கொள்கைதான். ஓகே, அதான் அந்த பொருள்பட தான் நான் சொல்றேன். பல செங்கல்களை வந்து சேதாரப்படுத்திய திரு அண்ணாமலை அவர்கள் மேலும் ஒரு செங்கலை சேதாரப்படுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசு மருத்துவமனையில வந்து இந்த 4 ஆண்டுகள்ல அதிக மரணங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களும் போட்டிருக்காரு ஒரு போடு. அரசு மருத்துவமனைக்கு வந்து எல்லா டாக்டரும், குறிப்பா திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில 4 வயது ஒரு சிறுவன் வந்து மருத்துவ உதவியாளர் போட்டு இறந்திருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், அரசு மருத்துவமனைக்கு நேரடியா நோயாளிகள் வந்து அட்மிட் ஆகுறது ரொம்ப ரேரு. எல்லாமே ஆமா சார். மற்ற மருத்துவமனைகள்ல தனியார் மருத்துவமனைகள் ஏன் வர்றது இல்லைன்னாக்கா அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா இந்த சம்பளத்தை வாங்கிட்டு இவங்க தனியார் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறாங்க இல்ல. இது ஒரு அரசு சொல்ற பதில. அப்புறம் என்ன, உண்மையைத்தானே சொல்லணும். உண்மையைத்தானே சார் சொல்லணும். ஏன் உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இல்லையா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கிறதுனாலதான் இப்ப எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சு உக்காத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் புரட்சி செஞ்சிருவானுங்க பயமோ? புரட்சி செய்வானுங்க, புரட்சி தானே செய்யறானுங்க. அவன் கேட்பான்ல,
நீ என்ன யோகின்னு கேட்குற? 10 ரூபா மருந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டா மூஞ்சி எங்க வச்சு போனா? ஏங்க இப்ப ஒரு 1000 முதலமைச்சர் மருத்துவம் திறக்கிறவங்க இலவச அதுவுமே வந்து மோடிஜி ஃபார்முலா அப்படி காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி திரு அண்ணாமலை திரு அதுல தப்பு இருக்கு. அது ஒண்ணும் தப்பு இல்ல. அது மோடிக்கு அவங்க அப்பா விட்டு சொத்து இல்ல, இது நாட்டினுடைய சொத்து. சரி, இப்ப ஆமா நீங்க வந்து உங்களுடைய கட்சியினுடைய பெயர்களோ அல்லது உங்களுடைய தலைவர்களுடைய பேர்ல ஏன் பொறிக்கிறீங்க அரசு திட்டங்களுக்கு? அரசு திட்டங்களுக்கு வைக்கிறோம்னு நாங்க ஆட்சியில இருக்கோம், வைக்கிறோம். அவரு பொதுமக்கள் காந்திய சுட்டு கொண்ட கோட்ஸை சிற வைக்கிற ஜாதி, அந்த ஜாதியை பத்தி இங்க காந்திய சுட்டதுக்காக டெய்லி அழுகுறீங்களா? அழுகுறேன்னா கண்ணீர் வடிக்கிறேன். காந்தி படத்தை பாக்குறேன் ஒவ்வொரு நேரம். காந்தி காந்தி படத்தை நோட்ல அதான் நம்ம அந்த நோட்ல தான் நம்ம உபயோகப்படுத்துற நோட்ல இருக்காருல்ல, அதை பார்க்கும் போதெல்லாம் அழுகுறேன். ஏன் என்னடா கம்மியாகுது கம்மியாகுது? இல்ல சுட்டுட்டாங்களே கொண்டுட்டாங்களே, கம்மியா அனுப்புறாங்களே கம்மியா அனுப்புறாங்களே, எப்ப நிறைய அனுப்புவாங்கன்னா என்னங்க இது ஒரு அளவுகோலா? தம்பி நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரு அண்ணாமலை, திரு நம்ம எடப்பாடி, திரு நம்ம சீமான், அதுக்கப்புறம் இவரு நம்ம சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. யார் வந்தாலும் சரி காந்தியை மாத்த முடியாது. 2026 தேர்தல் திமுக வெற்றி பெறதை யாரும் வச்சாரு பாருங்க. மோடி 2000 நோட்டு அமைக்க வச்சிருந்தீங்கல்ல, ஒரே நைட்டு சுவாகா வச்சிருப்பாரு. இன்னும் இந்த 500 நோட்டு எடுத்துட்டு 50 100 ஆக்கி விட்டணும். என்னதான் பண்றீங்க பாருங்க. நான் என்ன வீட்டுல முடக்கி வச்சிருக்கேன், அதனால என் காசு போகுது. உங்க கோஷ்டி எங்க கோஷ்டி போனா போதுங்க. அதாவது நேர்மையான வழியில சம்பாதிக்காத காசு எவனுக்கு கூடாது. நேர்மையா? ஆமா, நடவடிக்கை எடுத்துட்டு போறாங்க. அப்படியா? அது வேற இருக்கா? சரி சரி ஓகே. திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், நிறைவான கருத்து. 2026 ஸ்டாலின் அரசை வந்து வீழ்த்துவோம், உண்மையான சங்கிய திமுக தான், ஆதி திராவிடர்களுக்கு எதிரானதுதான் இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி விசிகாவுடைய ஒரு பிரமுகர் மயிலாடுதுறையில வேல்முருகன் என்பவர் வந்து பேசியிருக்கிறார். ஆட்சித்துறை குறித்து இதெல்லாம் நான் இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது சரி வேற எது எதிர்கட்சியினர் பேசியிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அந்த செய்தி அண்ணன் பார்த்தாரா? திரும்ப அவருக்கு டேக் பண்ணி அனுப்புங்க. வேல்முருகன் தான் இவன் பண்ணேன். இல்ல விசிகால அந்த பகுதியில் உள்ள ஒரு நிர்வாகி ஒருவர் மயிலாடுதுறையிலே ஒரு அண்ணன் ரொம்ப கண்டம் பண்ணி பேசியிருக்காரு. அந்த செய்தி முதல்ல எங்க அண்ணனுக்கு அனுப்பிச்சுட்டு அடுத்த இன்டர்வியூல இதை பத்தி பேசும். அவர் என்ன பேசியிருக்காரு பார்த்துட்டு. இது வந்து நடவடிக்கை எடுப்பாருன்றீங்களா? அவர் மீது எடுக்க கூடும்ன்றீங்களா நீங்க? சார் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். திண்டிவனத்துல ஒரு திமுக இது நம்ம விசிகா பொறுப்பாளர் நல்ல தோழர், பேர் நல்ல முகில்னா ஏதோ சம்திங் அந்த மாதிரி தமிழ் பேர் வரும். ஒரு திமுகவுக்கு வேண்டிப்பட்ட ஒரு நபர் பஞ்சமநிலையை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு போஸ்டர் போடுறார். அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறார். கட்சியிலிருந்து நீக்கிய ஒரு நல்ல திடகார்த்தமானவர் கட்சியிலிருந்து நீக்கிய ஒரு சில மாதங்களில் அது வர்க்கமான முறையில் இருக்கிறார். அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது இல்ல. இது அவருக்கு அனுப்புங்க, அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். இவ்வளவு விஷயங்கள் இது வந்து பிஜேபி வச்சிருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பார்த்தா விசிகாவுடைய ஒரு நிர்வாகிகள் பொது மேடைகள்ல வைக்கிறாங்க. அவரு இவருடைய பாசப்படி சொன்னாக்கா அவருக்கு ஏதோ ஒரு மைத்துனரோ யாரோ வாங்கல சங்க தமிழர் அவரு பேசாத பேச்சா திமுகவை பத்தி டெய்லி கழுவி தான் ஊத்துறாரு. சங்கத்தமிழ வாய திறந்த பொண்ணு முத்தர்களா வருது, பூரா அசிங்கம் தான் வருது, சாங்கம் தான் வருது. அவர் விமர்சனங்கள் எல்லாம் கேட்டு பாரு. இருக்கிறது எங்க கூட்டணி, பேசுறது எங்களை. சோ அதனால துப்புனா தொடச்சிட்டு போறீங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், நீங்க ஒண்ணும் கட்சிக்கு கொடுக்க வேண்டாம். சரியா? துப்புறத பார்த்தா நீங்க வேட்டியே வச்சா கூட பத்தாது போல இருக்கு. பாப்போம். இப்ப இந்த விசிகா இவ்வளவு பட்டியல் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து சான்றாவே சிவகங்கை மாவட்டத்துல கையை வெட்டியிருக்காங்க. அதுவும் ஜாதி பேர் சொல்லி மிகப்பெரிய தீண்டாமை சம்பவம் நடந்தது. 3 பேர்த்த பிடிச்சு தீண்டாமையில அரெஸ்ட் கவர்மெண்ட் கைது பண்ணிச்சா கைது பண்ணலையா? கைது பண்ணுவீங்க. அன்டச்சபிலிட்டி இஸ் சீன், அன்டச்சபிலிட்டி நெவர் அக்செப்டபிள். இதெல்லாம் ஓகே, எழுத்துல நல்லா அழகா இருக்கும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? திராவிட மாடல்ல பெரியார் பண்ணல. இது ஜனநாயக, வருஷத்துக்கு ஒரு முறை தீண்டாமை. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் கத்தியத்தை வெட்டுவதற்கான உரிமை இருக்கிறது, அவனை பிடிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இது இடையில நீங்க யாரா வெங்காயம் அப்படிங்கிறாரு. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல அவங்களாம் நாங்க பிடிக்கிறோம்,
கைது ஐயா, ஜனநாயகம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் ஜனநாயகம். ஆமா, அதைத்தாங்க நாங்க நடைமுறைப்படுத்துறோம். நாங்க கொண்டு போய் நாங்க நீதிமன்றத்துல தான் சார் கொண்டு ஒப்படைக்க முடியும். நீதிமன்றம் தானே முடிவு சொல்லணும். என்ன குற்ற வழக்கு எங்க போகும்? திராவிட மாடல் ஆட்சி தானே சார். ஒரு பட்டியலினத்தவர் வந்து புல்லட் பைக் ஓட்டக்கூடாதா? ஒரு பட்டியலினத்தவர் வந்து ஒரு அழகான ஒரு உடைய வருது. அது என்ன நடந்துச்சு? 3 வயசு குழந்தை மேல ஏத்திட்டாங்கிறது தானே பிரச்சனை. சும்மா இந்த பட்டியல் புல்லட் ஓட்டினாங்கிறதுக்காக வெட்டினா அந்த புல்லட் பேரெல்லாம் வச்சு திட்டலையா? 3 வயசு குழந்தை மேல ஏத்திட்டானா இல்லையா? சும்மா என்ன பேசுற? அதே விட்டுட்டு கைய விட்ட அந்த குழந்தை மேல ஏத்திட்டானே. 80 வயசு கேள்வி ஒண்ணு இருந்தது, அதை நிறுத்தி லிப்ட் கட்டானே. சும்மா என்னவோ வெட்டினது தப்பு, அவன் ஏத்துனது தப்பு. நீதிமன்றம் முடிவு சொல்லும். நாங்க வழக்கு தொடுத்திருக்கோம். சரி, இதெல்லாம் திராவிட ஆட்சின்னு ஒரு வைரக்கல்னு கடந்து போவோம் ஐயா. சரி, ஓகே. உங்களோட இருவரோட கருத்தை கொஞ்சம்